சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி மிக பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுக்கா உலகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல தான் இந்த சிவன் கோவில் இருக்குது. சரி வாங்க போவோம். இத்திருத்தலம் பார்க்கவே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவே சுயம்புலிங்கமாக சிவபெருமான் காட்சி அளித்ததாகவும் ஊர் பொதுமக்களால் சொல்லப்படுகிறது. அதாவது கால்நடை மேய்ப்பவர்கள் இதன் வழியே போகும்போது அவர்களின் கண்ணில் தென்பட்டதாகவும் ஊர் பொதுமக்களால் சொல்லப்படுகின்றன. இந்த கோவில் 5 வருடத்திற்கு முன்புதான் புதியதாக கட்டியதாகவும் சொல்கிறாங்க. இத்திருத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்தியாவிலே தென்பெண்ணை ஆற்றின் நடுவே சிவன் அமைந்திருப்பது. இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் திருமண தடை மற்றும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குமாம். சரி வாங்க கோவிலுக்குள்ளே போவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே இதில் இருக்குது. இத்திருத்தலம் மிக உயரமான சுயம்புலிங்கமாக 6 அடி உயரத்தில் மிக அழகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமான் காட்சியளிக்கிறார். அவரின் எதிரே நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். 24 மணி நேரமும் தூய நீரால் சிவபெருமான் சுற்றி நீர் இருக்குமாம். வற்றாத நாளே இல்லையாம். இந்த கோவிலுக்கு போகும்போது அனைத்து விதமான பூஜை பொருட்களும் எடுத்து போகலாம். எப்போவுமே பூஜாரி அங்கேயே தான் இருப்பார். நீங்கள் பூஜை பொருட்கள் கொடுத்தா போதும், அவங்களே சிறப்பாக சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பூஜை செய்திருவாங்க. அனைத்து விதமான பூஜைகளும் முடிந்த பிறகு அந்த இடத்திலே ஒரு சாமியார் இருப்பார். அவர் அந்த இடத்தில் அருள் வாக்கும் சொல்வதாகவும் அவர் சொல்லும் வாக்கு உடனடியாக பலிப்பதாகவும் அனைத்தும் நன்மைகளாக இருக்கின்றதென அங்கு வரக்கூடியவர்கள் சொல்லப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு திருமண தடை, கடன் பிரச்சனை, சந்தோஷம் இல்லாமை, புதிய வீடு கட்டுவதில் தடை, ஏதேனும் தடைகள் இருப்பின் இத்திருத்தலத்தில் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு ஈரத்துணியோடு சிவபெருமானை சுற்றி அங்க பிரார்த்தனை செய்து சிவபெருமானை வழிபட்டு தென்பெண்ணை ஆற்று நீரால் தலை மூழ்கி 3 முறை மூழ்கி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி அனைத்து விதமான தோஷங்களும் மற்றும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி வாழ்வில் நன்மை பெற சிவபெருமான் துணை இருப்பார் என அங்குள்ள ஊர் பொதுமக்களால் கூறப்படுகின்றன. இத்திருத்தலம் கிருஷ்ணகிரியிலிருந்து சூளகிரி வழியாக வெறும் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்திற்கு செல்ல எந்தவித போக்குவரத்து வசதியும் இல்லை. இருசக்கர வாகனத்தில் செல்லலாம். கோவில் இருக்கின்ற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் உலகம் என்ற ஊரில் தான் இருக்குது. இந்த கோவிலை ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் முழுமையாக வீடியோ பார்க்கணுன்னா சிவனடியன் அப்படின்ற ஒரு சேனலில் போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சிவனடியன்.